இந்த கோயில்ல இருக்கக்கூடிய மாதாவோட பாதத்துல இருந்து ஒரு அதிசய நீருட்டு வருது. இது வேற எந்த மாதா கோயிலையும் கிடையாது. விஞ்ஞானிகள் இதை பரிசோதனை பண்ணிட்டு இந்த நீர்ல பாக்டீரியா கிருமிகள் இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண நீர்ல இருப்பதை விட பேரியம் அதிகமா இருப்பதால இது நோயை குணப்படுத்தக்கூடிய அதிசய சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு டிக்சன் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். இன்னைக்கு அற்புதம் தரக்கூடிய வாடிப்பட்டி மாதா கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில இருந்து திண்டுக்கல் போகக்கூடிய பைபாஸ்ல இருக்கு. மதுரையில இருந்து 27 கிலோமீட்டரும் திண்டுக்கல் இருந்து 35 கிலோமீட்டரும் தொலைவில் இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க பஸ்ல வரணும் அப்படின்னா ரொம்ப எளிமையா வரலாம். ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏறினீங்கன்னா வாடிப்பட்டி மாதா கோயில் சொன்னீங்கன்னா அதோட ஃப்ரெண்ட்லயே உங்களை இறக்கி விட்டுருவாங்க. பொதுவா கோயிலுக்கு காலையில போடுறான், அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இரவு நேரம் இந்த கோயிலுக்கு வரலாமா கிடையாது, தாராளமே வரலாம். ஏன்னா இரவு இங்க தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கோயிலை சுத்தி பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க. குடும்பம் இங்க தங்கி இருந்து இந்த மாதாவை வேண்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க தங்குறவங்களுக்கு குளியல் வசதியில இருந்து எல்லா வசதியுமே இங்க செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கு எந்த கட்டணமும் உங்க வாங்குறது இல்ல. அதை தள்ளி உங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய விடுதியில தங்கினா கூட தங்கிக்கலாம். வெளியே கடைகள், பூக்கடை, ஹோட்டல் எல்லா வசதியுமே இருக்கு. இங்க தொழுகைகள் எப்ப துவங்குது அப்படின்னா காலையில 6 மணி முதலே தொழுகைகள் துவங்குது. முக்கியமா வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷ நாளா கருதப்படுது. இது தமிழ்நாட்டிலே புனித ஸ்தலங்கள்ல ஒன்னா இருக்கிறதுனால இந்த கோயிலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவதற்கான அத்தனை வசதிகளுமே இருக்கு. முக்கியமா முடி எடுப்பதற்கு வெறும் 50 ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு மொட்டை அடிக்கக்கூடிய எல்லா வசதியும் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவையான மெழுகுவர்த்தி, புத்தகங்கள், தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க உள்ளே வாங்கிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த புனித நீர் நான் முதல்ல சொன்னேன், அது குடிப்பதற்காக ஒரு தனி அறையே வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவு வேணா அந்த புனித நீர் குடிக்கலாம். அது குடிச்சா நோய்க்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் வர வேண்டி வரவங்க, குழந்தை வர வேண்டி வரவங்க, தொட்டில் கட்டுதல், தாலி கயிறு கட்டுதல் போன்ற மாதாவோட பாதத்துல இந்த மாதிரிப்பட்ட சிறப்பான தொழுகை செய்வதற்கான தனி சிறப்பு ஏற்பாடுகள்லாம் இங்க செய்து வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கோயில் வளாகத்தை சுத்தி ஒரு அருமையான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கும். எப்பவுமே பறவைகளோட சத்தம் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். சுத்தி பாத்தீங்கன்னா தியானம் பண்ணக்கூடிய இடங்கள், தியான முகாம். இங்க வரக்கூடிய பல பேர் பாத்தீங்கன்னா உணவு எல்லாமே எடுத்துட்டு இங்க குடும்பமா உட்கார்ந்துட்டு சாப்பிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் இங்க சமைச்சு சாப்பிடக்கூடிய வழக்கமும் இருக்கு. வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய இந்த புனித ஸ்தலம். இங்க எந்த மத பாகுபாடும் இல்லாம அனைத்து மதத்தினரும் இங்க வழிபாடக்கூடிய ஒரு ஸ்தலமா இருக்கு. கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு முறையாவது வந்துட்டு போங்க. உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இன்ஸ்டாகிராம் எங்களோட மெயில் ஐடி கொடுக்குறோம், அதுல கூட நீங்க கமெண்ட் பண்ணி உங்களோட டீடைல்ஸா தெரிஞ்சுக்கலாம்.